அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கினை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டில்தான் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. எனவே இந்த காலகட்டத்தில் மேற்கத்திய கருத்துக்களான பகுத்தறிதல், சமத்துவம், சுதந்திரம், மனித தன்மை போன்றவை இளைஞர்களை கவர்ந்தன. ஆகவே 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் சென்னையில் தங்கி தன்னுடைய தேசபக்தி சொற்பொழிவை ஆற்றினார். விவேகானந்தர் சிக்காகோ பயணத்திற்கு ராமநாதபுரம் அரசர்தான் பெரிதும் உதவி செய்தார். தி இந்து, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகள் மக்களை விழிப்படைய செய்வதில் பெரும் பங்காற்றின. 1852ஆம் ஆண்டு தமிழக மக்களின் செல்வாக்கை மேம்படுத்துவதற்காக சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்டது. அதன் மூலமாகத்தான் தமிழக மக்களின் மனக்குறைகள் ஆங்கில அரசாங்கத்திடம் எடுத்துரைக்கப்பட்டது. 1884ஆம் ஆண்டு சென்னை மகாஜன சபை என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. மக்களின் குறைகளை களைவதற்காக ஜி. சுப்பிரமணிய ஐயர், பி. அனந்தசார்லு, ரெங்கைய நாயுடு போன்ற தலைவர்கள் இந்த அமைப்பில் முக்கிய பங்கு வகித்தார்கள். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரசின் வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளலாம். 1885ஆம் ஆண்டு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்பவரால் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. காங்கிரசின் முதல் மாநாடு W.C. பானர்ஜியின் தலைமையில் மும்பையில் நடைபெற்றது. ஆலன் ஆக்டேவியன் ஹியூமின் நெருங்கிய நண்பரான சேலத்தைச் சேர்ந்த சி. விஜயராகவாச்சாரியார் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அமைப்பை உருவாக்க பாடுபட்டவர்களில் சிறப்பாக பணியாற்றியவர். சென்னையைச் சேர்ந்த ஜி. சுப்பிரமணிய ஐயர் அவர்களும் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு தீர்மானங்களை கொண்டு வந்தார். இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டு கூட்டங்கள் 1887 மற்றும் 1894 மற்றும் 1898 ஆகிய ஆண்டுகளில் சென்னையில் நடைபெற்றன. இந்த மாநாடுகளில் சி. விஜயராகவாச்சாரியார் முக்கிய பங்கேற்று காங்கிரசின் சட்டத்திட்டங்களை உருவாக்கினார். இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்பகால வரலாற்றில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழ்நாட்டு மக்களை சுதந்திர போராட்டத்திற்கு வழிநடத்தி சென்றார். இவர் சுதேசி நீராவி கப்பல் என்ற நிறுவனத்தை தூத்துக்குடியில் தொடங்கினார். அவரது சேவையையும் தியாகத்தையும் பாராட்டி அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் என்ற பட்டப்பெயரும் வழங்கப்பட்டது. 1917ஆம் ஆண்டு முதல் 1947ஆம் ஆண்டு வரை உள்ள காலம் இந்திய தேசிய இயக்க வரலாற்றில் காந்திய காலம் என்று அழைக்கப்படுகிறது. விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பகுதி 1 படித்திருக்கின்றோம். பகுதி 2 அடுத்த வீடியோவில் படிக்கலாம். தேங்க்யூ. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றிய காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவினை நாம் தற்போது இந்த காணொளியின் மூலம் காணலாம். Welcome to the afternoon session of the opening day today, the 11th of September, 1893. We now introduce you to Swami Vivekananda from India and request him to address us. Swami Vivekananda. Sisters and brothers of America, it fills my heart with joy unspeakable to rise in response to the warm and cordial welcome which you have given us. I thank you in the name of the most ancient order of monks in the world. I thank you in the name of the mother of religions. And I thank you in the name of the millions and millions of Hindu people of all classes and sects. My thanks also to some of the speakers on this platform who, referring to the delegates from the Orient, have told you that these men from far-off nations may well claim the honor of bearing to different lands the idea of toleration. I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but we accept all religions as true. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and the refugees of all religions and all nations of the earth. I am proud to tell you that we have gathered in our bosom the purest remnant of the Israelites who came to southern India and took refuge with us in the very year in which their holy temple was shattered to pieces by Roman tyranny.
I am proud to belong to the religion which has sheltered and is still fostering the remnant of the grand Zoroastrian nation. I will quote to you, brethren, a few lines from a hymn which I remember to have repeated from my earliest boyhood, which is every day repeated by millions of human beings. As the different streams, having their sources in different places, all mingle their water in the sea, so, O Lord, the different paths which men take through different tendencies, various though they appear, crooked or straight, all lead to Thee. The present convention, which is one of the most august assemblies ever held, is in itself a vindication, a declaration to the world of the wonderful doctrine preached in the Gita. Whosoever comes to me, through whatsoever form, I reach him. All men are struggling through paths which in the end lead to me. Sectarianism, bigotry, and its horrible descendant, fanaticism, have long possessed this beautiful earth. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilization, and sent whole nations to despair. Had it not been for these horrible demons, human society would be far more advanced than it is now. But their time is come, and I fervently hope that the bell that tolled this morning in honor of this convention may be the death knell of all fanaticism, of all persecutions with the sword or with the pen, and of all uncharitable feelings between persons wending their way to the same goal.